தெய்வ கிருபையினாலே நாம் விசேஷமாக இந்த நாளிலே நாம் ஒரு அவசியமான சத்தியத்தை ஆவியின் உதவியோடு கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசித்து நாம் தியானிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின இந்த நிருபத்தில் மிக அவசியமான ஒரு சத்தியத்தை சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை தான் நாமும் இன்றைக்கு ஆவியின் உதவியோடு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை என்றால் ரட்சிக்கப்பட்ட சபையாராகிய நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற தமது நித்திய மகிமைக்கு. யார் அழைக்கிறார் நித்திய மகிமைக்கு? பிதாவாகிய தேவன். பாருங்க, ரொம்ப அந்த வசனத்தை நல்லா உற்று கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நம்மளை தமது நித்திய மகிமைக்கு. அதனால் நித்திய மகிமை நித்தியத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் அல்லது பரலோக ராஜ்யம், அங்கே கிடைக்க இருக்கிற பலன்கள், மகிமைகள். இதற்காக பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார். வேதத்தில் 21 விதமான அழைப்புகள் இருக்கு. எல்லாரும் பொதுவாக ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தாரா அப்படிதான் கேட்கிறது வழக்கம். ஆனால் வேதத்தை எடுத்து ஆராயும் போது 21 விதமான அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதில் ஒன்று தான் ஊழியம். மீதி 20 அழைப்பு அநேகருக்கு இன்னும் தெரியல. அதில் ஒன்று இங்கே எழுதப்பட்டிருக்கிற நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். முடிஞ்ச அந்த 21 அழைப்பை கண்டுபிடிச்சு அதை கிளைம் பண்ணுங்க. இந்த அழைப்பெல்லாம் எனக்கு வேணும், நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தணும்னு கேளுங்க. அப்போ நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய பிதாவாகிய தேவன் தாமே. அடுத்ததான் கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, அவர் எப்படி சீர்படுத்துகிறார். சீர்படுத்துகிறதுனா என்ன? சீர்படுத்தலை ஏன் முதல்ல வைத்திருக்கிறார்? அதனுடைய விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நம்ம விளங்கியிருந்தோம்னா ஸ்திரப்படுவதும் பலப்படுவதும் ஈஸி. ஆகவே இன்னைக்கு சீர்படுத்தலை குறித்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படின்னா என்னன்னு. ஆனால் இந்த வசனத்தை எப்படி கொண்டு போறார் பாருங்க ஆவியானவர். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அதென்ன கொஞ்ச காலம் பாடு அனுபவித்தல்? அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச காலம் பாடு, நம்ம மரிக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் கொஞ்ச காலம். அப்ப நம்ம மரிக்கிற வரைக்கும் என்ன வரும்? பாடுகள் வரும். எதற்காக இந்த பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த பாடுகளுடைய நோக்கம் என்ன? ஏன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு சுமந்து கொண்டார், நம்ம சுமக்க தேவையில்லை. கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் என்ன வராது? பாடுகளே, துன்பங்களே, கஷ்டங்களே வராது. இப்படி தான் அநேகர் சொல்லுகிறத நாம் கேட்கிறோம். அநேக ஜனங்களும் அதை விரும்புகிறாங்க. யாராவது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்களா? கஷ்டமே வராதுன்னு சொல்லுவாங்களா? கடவுள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்களான்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிறாங்க. நம்ம தெய்வத்தை குறித்து இன்னும் நம்ம சரியாக விளங்கலை.
அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அவர் நம்மை சீர்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த பாடுகள் வருது அப்படின்னா, பாடுகளுடைய நோக்கம் உங்களை என்னை சீர்படுத்த, அதுக்கு அதை பயன்படுத்துகிறார். அப்ப ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு வேதனை நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார்னா ஒரு நோக்கம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டப்படி சித்தத்தின்படி சீர்படுத்துவார். அப்படின்னா என்ன? சீர்படுத்துதல்னா என்ன? ஏன் ஆண்டவர் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஆக்சுவலாக அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரிப்பேர்னு அர்த்தம். சீர்படுத்துதல் என்றால் ரிப்பேர் பண்ணுதல்னு அர்த்தம், பழுது பார்த்தல். எந்த பொருளை நம்ம ரிப்பேருக்கு கொடுப்போம்? எப்படியானது? ரிப்பேர் ஆனது ரிப்பேர் கொடுப்போமா? ரெண்டுமே ஒன்று தானே சொல்றீங்க. ரிப்பேர்னாலே சரி பண்றதான். கெட்டு போனதை ரிப்பேர் பண்ண கொடுப்போம். நம்ம எப்படி தெரியுமா? சரியானதையே சரி பண்ண கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரிப்பேர்னாலே சரி பண்ணப்படுதல்னு அர்த்தம். நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம். செல்போன் என்னாச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. டிவி என்னாச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. எங்க ரிப்பேர்னா சரியாயிடுச்சுன்னுலங்க அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? நம்ம வாயில அப்படியே வருது, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. என்னங்க நடு ரோட்டில் நிற்கிறீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ரிப்பேர்னாலே சரி பண்ணி வருவதுன்னு அர்த்தம், சீர்படுத்தி வருவதுன்னு அர்த்தம், பழுது பார்த்து வருவதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம அப்படியே பேசி 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 பழகிருச்சு. அப்ப சீர்படுத்துதல்னா ஏற்கனவே நல்ல நிலையில் இருந்த ஒன்று, இல்லை நல்ல வேலை செய்த ஒரு காரியம், இப்போ வேலை செய்யாமல், உதாரணத்துக்கு வாழ்க்கைக்கு வேலை செய்யலை, செல்ஃபோன் வேலை செய்யலை, என்ன பண்ணுவோம்? ரிப்பேர் பண்ணுற கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த பொருளை இப்போ வாட்சுனா வாட்சு ரிப்பேர் பண்ணுற கடைன்னு இருக்கும், செல்ஃபோன் கேர் இருக்கும். அங்கே போனோன்னு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ரிப்பேர் ஆச்சான்னு கேட்க மாட்டாங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்பாங்க, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து செல்ஃபோனில் இந்த டிஸ்பிளே தெரியல, இல்லை சவுண்டு கம்மியாக இருக்குது, இல்லை மைக் ஒர்க் பண்ணல அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சாயங்காலம் வாங்க, போனோன்னா ரிப்பேர் பண்ணியாச்சுங்க, சரிப்படுத்தியாச்சு. அப்போ சீர்படுத்துதல்னா என்னன்னா, நம்ம முன் இருந்த நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையில் நம்ம என்ன ஆயிட்டோம்னா ஆண்டருக்கு பிரியம் இல்லாமல் ஆயிட்டோம். அப்படி ஆண்டருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிற நம்மளை மறுபடியும் சீர்படுத்தி ரிப்பேர் பண்ணி நம்முடைய ஆதி நிலைக்கு, முழுமையான பழுது பார்க்கப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதான் தேவனுடைய சீர்படுத்துதல். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்ப டெய்லி நம்ம சீர்படுத்தப்படணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையா? அப்பவே ஒத்துக்கிறீங்க டெய்லி பிரச்சனை வருது நம்மகிட்டன்னு. ஸ்தோத்திரம். டெய்லி நம்மகிட்ட பிரச்சனை இருக்கு, டெய்லி நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? எங்க டெய்லி செல்போனை போய் ரிப்பேர் கொடுத்துட்டே, ப்ராப்ளம்னு கடையில் கொடுத்துட்டே இருந்தா நல்லா இருக்குமா? என்னைக்கு தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க? சில நேரம் பாருங்க, கொடுத்தது ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு நாட்கள் ஆகும். 3 மாதம், 1 மாதம், 1 வாரம், 2 வாரம் காலங்கள் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கொடுத்ததை ஒவ்வொரு முறையும் போய் பார்த்தோம்னா இன்னும் சரி பண்ணலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட்டு என்ன தெரியுமா? பிரச்சனை வராமல் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பெஸ்ட். ஒவ்வொரு பொருளையும் கவனமாக ப்ராப்ளம் ஆகாமல் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உழைக்கும். அடிக்கடி அதில் பிரச்சனை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ரிப்பேர் பண்ண கொடுத்தான். இப்படி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம ஒழுங்காக கவனிக்கலன்னா டெய்லி அதில் பிரச்சனை வரும்போது
ஆண்டவர் இதை ரிப்பேர் பண்றதுக்கு பாடுகளை அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. இத்தனை பேர் புரியுது? அப்ப தேவன் அனுமதிக்கிற பாடுகள் எதற்கு? நம்மை ரிப்பேர் பண்ண, நம்மளை சீர்படுத்த, பழுது நீக்க, பழுது பார்க்க. அப்ப தேவன் ஏன் அதை செய்யணும்? ஏன்னா நித்திய மகிமைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார்ல. உதாரணத்துக்கு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய எஸ்தரை ஏன் அப்படியே கொண்டு போய் நிறுத்த வேண்டியதானே? ஏன் எஸ்தருக்கு அப்படி பட்டி பார்த்து பேஸ்ட் பண்ணி அழகுபடுத்தலாம் கொண்டு போகணும்? அப்ப ராஜா பார்க்கும்போது எஸ்தர் எப்படி இருக்கணும்? ஒரு குறை இல்லாம இருக்கணும். அதுக்கு தான் ஏறக்குறை 1 வருஷம் எஸ்தருக்கு என்ன கொடுக்குறாங்க? அந்த சீர்படுத்துதல், பழுது பார்த்தல். ஆள் ஒல்லியா இருந்தா கொஞ்சம் முழுகுன மாதிரி ஆகணும், கற்பா இருந்தா சிகப்பா மாற்றணும், நடை உடை எல்லாத்தையும் மாற்றணும். ஏன் எங்க போய் நிற்க போறாப்புல? ராஜாக்கு முன்னாடி. அப்ப 1 வருஷம் எடுத்து அவங்கள என்ன பண்றாங்க? சீர்படுத்துறாங்க. இப்ப நாமும் பரலோக ராஜா போய் நிக்கணும்னா இப்ப இருக்கிற நிலையில போய் நிக்க முடியுமா? சொல்லுங்க. நம்ம எல்லார்ட்டையும் குறைகள் குற்றங்கள் இருக்கா இல்லையா? இப்படியே போய் நிக்க முடியுமா? வரிகளை போய் நிக்க முடியுமா? இல்ல வரிகளை தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அப்ப ஆண்டவர் வரிகளை நம்ம அழைத்து செல்லணும் அப்படின்னா சீர்படுத்தப்பட்டவர்களை தான் அழைத்து செல்வார். ரிப்பேர் ஆனவர்களை தான் அழைத்து செல்வார். பழுது பார்க்கப்பட்டு நல்லா வேலை செய்கிற நல்லா இருக்கிறவங்கள தான் கூட்டிட்டு போவார். அப்ப நம் தெய்வம் குறையோடு நம்மை நித்தியத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டார். அப்ப எதை சீர்படுத்தணும்? அடுத்த கேள்வி. சீர்படுத்தணும்னு சொல்றீங்க, எதை சீர்படுத்தணும்? எரேமியா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன படுத்துங்க? சீர்படுத்துங்க. இப்பொழுதும் அது என்ன? வழிகள், கிரியைகள். இங்க வர வழிகள் என்கிற இடத்துல ஒரு காரியம் எழுதிக்கோங்க. ஆத்துமா, ஆவி. நம்முடைய ஆத்துமாவியை குறிக்கிறது அந்த வழிகள். வழின்னா பெயின் அல்ல, வே, அந்த வழி. நம்முடைய ஆத்தும ஆவியினுடைய திட்டங்கள், யோசனைகள், அதனுடைய வழிமுறைகள். உங்கள் கிரியைகளையும் அதுக்கு பக்கத்தில் சரீரம் போட்டுக்கோங்க. அப்ப எதையெல்லாம் சீர்படுத்தணுமா? நம்முடைய ஆத்தும ஆவியை சீர்படுத்தணும், நம்முடைய சரீரத்தை சீர்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏன் வழிகள் வரும்போது நினைவுகள் வருது? அப்ப வழிகள் அப்படின்னாலே நம்ம எண்ணங்களோடு சிந்தனைகளோடு தொடர்புடையது. இந்த ஆத்துமா ஆவியில நம்ம எண்ணங்கள்ல வார்த்தைகள்ல நம்மகிட்ட குறைவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நிறைய பழுதுகள், நிறைய வியாதிகள், நிறைய பிரச்சனைகள் நம்ம ஆத்துமாவில் வருது. இதனுடைய பாதிப்பு சரீரத்தில் என்ன செய்யுது? தீராத வியாதி, நெடுநாள் வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சரீரத்திலையும் அந்த பழுது. ஏன் சரீரம் ஆரோக்கியமா இல்லாம சில பழுதுகள் வருது? இதுல ஒண்ணு, சரீரத்தில் ஏதாவது ஒண்ணா டாக்டர்கிட்ட போயிடுவோம். உடனே அவர் என்ன செஞ்சிருவார்? இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுத்து பழுது பார்த்துருவார். ஆத்துமாவில் ஒண்ணுன்னா எங்க போறோம்?
அதை சரி பண்ண எங்கே போகணும்? வேறு வழியே இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஆத்மாவின் நல்லா இருக்குன்னே நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க, சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சுனாலே உங்கள் ஆத்மாவில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவார்? மனசில் கவலைப்படாதீங்க, அதனால தான் உங்கள் சரீரம் வீக்காக இருக்குன்னுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, மனதில் வர கவலை தான் சரீரத்தில் என்ன கொடுக்குது? பலவீனத்தை கொடுக்குது. ஏங்க மனசில் கவலைப்படுறீங்க? அப்போ அவங்களுக்கே தெரியுது கவலை என்பது மனதோடு சம்மந்தப்பட்டது. அப்போ மனதில் அந்த கவலை வந்து மனதை என்ன செஞ்சிருது? பழுதாக்கிருச்சு. அப்போ மனசு பழுதானோன்னா அதனுடைய பாதிப்பு சரீரம் வரைக்கும் வருது. ஒரு காரியத்துக்கு சரீரம் எப்படி பாதிக்கப்பட்டா, ஆத்மாவில் எரிச்சல், கோபம், பழிவாங்கிற எண்ணம், இச்சை, இதெல்லாம் ஆத்மாவில் பெருக பெருக சரீரத்தில் அது பாதிக்கு விதவிதமான பாதிப்பு வருமா வராதா? ஒரு தடவை நான் எடுத்தேன், ஆத்மாவில் வர வியாதிகளும் சரீரத்தில் அதுக்கான ஒப்புமையான வியாதிகளும் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். பரமக்குடியில் சொல்லிக் கொடுத்தேன் கிளாஸில். அல்சருக்கும் ஆத்மாவில் வரக்கூடிய வியாதிக்கு எது எது தொடர்பு? ஆத்மாவில் கவலை வந்தால் சரீரத்தில் அது என்ன வியாதி? ஆத்மாவில் எரிச்சல் வந்தால் சரீரத்தில் அது என்ன வியாதி? அப்படின்னு ஒரு ஒப்புமை போட்டு சொல்லிக் கொடுத்தேன். ஸ்கூல் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம். இதில் 100 வியாதி, ஆத்மா ஆவி சரீரத்திற்கு 100 வியாதிகள் எடுத்து வசனத்திலேருந்து கற்றுக் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளை வச்சு செக் பண்ணணும், நம்மகிட்ட இருக்கா இல்லையா. ஏன்னா பரலோகத்துக்கு வரும்போது பழுதுள்ளவர்கள் வர முடியாது. பழைய ஏற்பாடில் ஒரு பழுது இருந்தால் கூட அந்த ஆடை பலி செலுத்தக்கூடாது, தெரியுமா? ஆடு எப்படி இருக்கணும்? பலியாடு பழுதற்றதாக இருக்கணும். அப்போ தான் தேவன் அதை அங்கீகரிப்பார். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மாவி பழுதுள்ளதாக இருந்துச்சுன்னா எப்படி நம்முடைய துதியில் தேவன் சந்தோஷப்படுவார்? எப்படி நம்முடைய ஆராதனை தேவன் மகிழ்ச்சி அடைந்து அதை அங்கீகரிப்பார்? அதனால தான் தேவன் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம் படிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த வசனத்தில் சீர்படுத்துறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பதிலாக பதிலாக பதிலாக. எத்தனை பதிலாக வருது? அண்டர்லைன் பண்ணுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. கரெக்டா 3. அல்லேலூயா. புரியுதுங்களா? சீர்படுத்துதெல்லாம் என்னன்னா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒன்று ஒடுங்கின எண்ணமோ வார்த்தையோ இருக்கு. ஆண்டுட்டு வரும்போது எப்படி செல்போனில் ஒர்க் ஆகாத மைக்கை இல்லை கேமராவை, உடஞ்சி போன கேமராவை அப்படியே அழகாக அதுலேருந்து அப்படி தூக்கி தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ, அதே போல் ஆண்டவர் ஒடுங்கின ஆவியை நம்மகிட்ட அப்படி தூக்கிட்டு துதியின் உடையை வைப்பார். அல்லேலூயா. ரீப்ளேஸ்மெண்ட், அந்த இடத்துல இன்னொன்று பொருத்துதல். இதுக்கு பேர் தான் சீர்படுத்துதல். அப்ப எப்ப துயரம் வருது சீயோனுக்கு? சீயோன்னா சபை. சீயோனிலே துயரப்பட்டவர்கள். எப்ப சீயோன்ல இருக்கிறவங்க துயரப்படுறாங்கன்னா, அவங்க ஆத்துமாவி சரத்தில் சில பழுதுகள் வரும்போது துயரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். விளங்குதா இல்லைங்களா? அப்ப ஏன் பாடுகள் வருது, ஏன் கஷ்டங்கள் வருதுன்னா, ஆண்டு நம்மை பழுது பார்க்க விரும்புகிறார். அதுக்குன்னா இந்த பாடுகளை அனுமதிக்கிறார்.
எனக்கு பாடுகளே வேணாம், எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கணும், நிம்மதியாகவே இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இருக்கலாம். குறை இல்லாமல் வாழ்ந்தா, பரிசுத்தமாக வாழ்ந்தா, நீதியாக வாழ்ந்தா உங்களுக்கு பாடுகளே தேவையில்லை. நம்ம தான் அடிக்கடி பழுதாயிட்டு இருக்கிறோமே. பழகிறது உலகத்தாரோட, பேசுறது உலகத்தாரோட. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற சில பாதிப்புகள் நம்மகிட்ட வருமா இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் பழுதடையுமா இல்லையா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துதிக்க முடியலன்னா ஒடுங்கின ஆவி இருக்கு. என்ன ஒடுங்கின ஆவி? குறை சொல்றது, முறுமுறுக்கிறது, கோல் சொல்றது, புலம்புறது, இதுக்கு பேரெல்லாம் ஒடுங்கின ஆவி. இது உங்களுக்கு துயரத்தை தான் கொடுக்கும், வேதனை தான் கொடுக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் என்ன பண்றாரு? அந்த ஒடுங்கின ஆவியை தூக்கிட்டு துதியினுடைய வைக்கிறார், சீர்படுத்துறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையிலுமே தேவன் சீர்படுத்துற வேலையை தான் செய்கிறார். அதில் தான் நம்ம வந்த வண்ணமா திரும்பி போறதில்லை. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு தெளிவை, ஒரு விடுதலையை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஏதோ ஒன்று செஞ்சுதான் அனுப்புவார். ஒரு நாள் தேடி வந்ததுக்கு இவ்வளோ செய்கிறாருன்னா, டெய்லி தேவ சமூகத்தை தேடினோம்னா, டெய்லி அவருடைய சத்தியத்தை தேடினோம்னா நம்ம பழுதே இல்லாம வாழ முடியுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம் தேவன் சீர்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வழிகள்லாம் மாற்றணும், நம்முடைய கிரிகள்லாம் மாற்றணும். ஆண்டுக்கு பிரியமில்லாத வழிகள். தாவீது ஜெபம் பண்ணுவார், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை என்னிடத்திலிருந்து தூக்கிட்டு நித்திய வழி எனக்குள்ள வைத்து அதில் என்னை நடத்தும். என்ன அருமையான ஜெபம். இப்படி என்னைக்காவது நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் ஜெபம் பண்ணோமா? எனக்குள்ள பழுதான எண்ணம் இருக்கு ஆண்டவரே, அதை எடுத்துருங்க ஆண்டவர். சந்தோஷமான எண்ணத்தை வைங்க ஆண்டவர். நேற்றெல்லாம் புலம்பிகிட்டே இருந்த ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவர். துதிக்கிற எண்ணத்தை வைங்க ஆண்டவர். கேட்குறோமா? வாழ்க்கையும் ஓடுது, வண்டியும் ஓடுது, நானும் ஓடுறேன்னு தான் ஓடுறமே ஒழிய சீர்படுத்திக்கிட்டே இருந்தால் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக என்ன ஆகிடும்? ஜாம் ஆகிடும். படுத்த படுக்கையாக மாறிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்குன்னா சீர்படுத்திக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக படுக்கையில் படுத்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இறந்து போயிடும். அப்போ நம் தேவன் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. நம்மை சீர்படுத்த விரும்புகிற தேவன், நம்மை பழுது பார்க்க விரும்புகிற தேவன், நம்முடைய வழிகளை சரி பண்ண விரும்புகிற தேவன். அங்கே இருக்கிற யாரும் 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எல்லார்ட்டையும் குறைகள் இருக்கு. 7 சபைகளுக்கும் சொல்றாருல, வெளிப்படுத்தல, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். ஆண்டவர் ஒரு குறையை சொல்றான்னா அதை சரிப்படுத்தணும். அதை வைத்துக்கொண்டே வாழ்ந்தோம்னா அதை இன்னொரு குறையை உண்டு பண்ணும். உண்மைதானே? ஒரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணலன்னா, அதை புண்ணு பாருங்க, புண்ணு உண்டாயிருச்சு அப்படின்னா அதில் என்ன பண்ணோம்? ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பண்ணலாம், அது பரவிட்டே போதா இல்லையா? நம் தேவன் எப்போதுமே சீல்பிதுக்கே காயம் கட்டுகிறவர். ஏன்னா அது பரவக்கூடாது. உடனே அது காயம் கட்டி வலிக்கும், சீல்பிதுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் புண்ணு ஆறும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அதில்தான் ஓசியால பார்க்குறோம், அவர் இஸ்ரவேலுக்கு ரண வைத்தியர்ன்னு இருக்கு. நம் தேவன் இஸ்ரவேலருக்கு ரண வைத்தியர். புண்களை ஆற்றக்கூடியவர், காயங்களை ஆற்றக்கூடியவர். அவர் காயத்தோடு இருக்கிறது பிடிக்காது, அது ஆறணும். அது வந்த இடமே தெரியாமல் போயிடணும், தழும்புகள் கூட தெரியக்கூடாது. அப்படி ஒரு அற்புதமான தேவன் நம் தேவன். ஆனா அப்படி ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்மளை ஒப்பு கொடுக்காம, நான் இப்படிதான், என் சுபாவம் இப்படிதான், நான் இப்படிதான் நடப்பேன், நான் இப்படிதான் போவேன்னு நம்ம சொன்னோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் வரிகள் எப்படி எடுத்துக்கொள்வார்? அப்ப நம்ம என்ன செய்யணுமா? குணப்பட வேண்டும்.
நமக்குள்ள இருக்கிற குறைகளை ஆண்டவர் குணப்படுத்த விட்டு கொடுக்க வேண்டும். நெகேமியா பாருங்க, எருசலேமின் அலங்கங்களை என்ன செய்தார்? பழுது பார்த்து கட்டினார். அதன் வாசல்களை பழுது பார்த்து கட்டினார்னு நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அங்கங்க அந்த அலங்கங்கள் என்ன செய்திருக்கு? இடிஞ்சு இடிஞ்சு கிடக்கு. வாசல்கள்லாம் இடிஞ்சு இடிஞ்சு கிடக்கு. அவருக்கு தூக்கமும் வரல. போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப துக்கம். அத்தசா கேட்குறான், ஏன் உன் முகம் துக்கமாக இருக்குது? பானபாத்திரக்காரனே, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவன் ஏன் துக்கமாக இருக்கிறேன்? என் தேவனுடைய ஆலயத்தின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, குப்பமேடாக கிடக்கிறது. அதை பழுது பார்க்கணும். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய காரியத்துக்கு பழுது பார்க்கணும் விரும்பின நெகேமியாவுக்கு அந்த ராஜாவே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் அதை விரும்புகிறாரா இல்லையா? இப்போ நம்முடைய அலங்கம் பழுது பார்க்கப்பட்டிருக்கா? நம்முடைய வாசல் பழுது பார்க்கப்பட்டிருக்கா? அலங்கம்னா என்ன, வாசல்னா என்ன? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். ஆமென். அப்ப இங்க அலங்கம், மதில் என்பது இரட்சிப்பை குறிக்கிறது, வாசல் என்பது துதியை குறிக்கிறது. அப்ப நம்ம ரட்சிப்புல இருக்கிற பழுதுகளை சரி பண்ணோமா? துதி செலுத்துகிறதுல இருக்கிற பழுதுகளை சரி பண்ணோமா? நெகேமியா அதை தான் சரி பண்றார். அலங்கத்தையும் அதன் வாசல்களை. நம்முடைய மதில் அலங்கமே ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை தான் பழுது. ரட்சிக்கப்பட்டவங்க அதுக்குரிய தகுதியோடு வாழணுமா இல்லையா? அதுக்கு விரோதமாக வாழ்ந்தோம்னா நம்மகிட்ட பழுது இருக்குன்னு அர்த்தம். வாசல்கள் தான் துதி. எப்போதும் துதிக்கிறோமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றோமா? அதில் குறையா இருந்தோம்னா பழுதாயிட்டோம்னு அர்த்தம். அப்ப மதில்களாகிய ரட்சிப்பை, வாசல்களாகிய துதியை பழுது பார்க்கணும். நம்ம ஜெப ஜீவியம் பழுது பார்க்கப்படணும், விசுவாச ஜீவியம் பழுது பார்க்கப்படணும், வேத தியானம் பழுது பார்க்கப்படணும். எங்கெங்கெல்லாம் சீர்படுத்தப்படணுமோ அதெல்லாம் சீர்படுத்தினாதான் நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறும். அல்லேலூயா. நம் தேவன் நிறைவுள்ளவர், நாம் குறைவுள்ளவர்கள். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. நாம் ஒவ்வொருவரையும் நிறைவுள்ளவர்களாய் மாற்ற அந்த வேதத்துக்கு தான் வல்லமை இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் சீர்படணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நம்ம குறைகள்லாம் மாறணுமா? நமக்கு தெரியுது இல்லை, கர்த்தருக்கு நல்லா தெரியும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலேயே குடியிருக்க பண்ணுவேன். அப்ப சீர்படுத்தாதவங்களை கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்புவார். அல்லேலூயா. அப்ப டெய்லி நம்ம சீர்படுத்தினோம்னா அவருடைய பிரசன்னத்திலே எப்போதும் இருப்போம், அவருடைய மகிமையோடுவே இருப்போம், அவருடைய ஸ்தலத்திலே இருப்போம். எரேமியா 15:19. எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நான் தப்பு பண்ணல, பரியாசக்காரோட உட்காரல, உமது கரத்தை நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். இப்படிலாம் இருந்தாலும் என்னை சலிப்பினால் நீ நிரப்பினேன். என் நோவு நித்திய காலமாகும், என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன்.
ஒரு புலம்பல் வருது பாருங்க. வசனத்தை கேட்டவங்க பெற்றுக்கொண்டவன்ட்ட இந்த புலம்பல் வருது பாருங்க. எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது? நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போல இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இப்படி புலம்புனாலும் ஆண்டவர் சொல்ற, நீ திருமணம்பா. நீ வசனத்தை கேட்டா மட்டும் நல்லா இருக்கேன்னு நினைக்காத, நீ மனம் திரும்பினாதான் நல்லா இருப்ப. இந்த நோவு, இந்த காயம் உன்னை விட்டு போகணும்னா நீ மனம் திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவரே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மனம் திரும்புறவங்களுக்கு தாங்க குணம், மனம் திரும்பலுக்கு தான் விடுதலை, மனம் திரும்பலுக்கு தான் ஆரோக்கியம். எரேமியா 18:11. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இதை விட தெளிவா என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு விரோதமா ஒரு தீங்கை நான் உருப்படுத்தி இருக்கிறேன், உங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன். அது நடக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி சீர்படுத்து. மனம் திரும்பி சீர்படுத்தலன்னா தீங்கு வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஏன்? அந்த வலி வந்தாது திருந்தோன்னு அனுமதிப்பார், வேற ஒன்றும் இல்லை. அப்ப பாடு, கஷ்டம், துன்பம் வரக்கூடாதுன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்தே சீர்படுத்தி கொண்டே வந்தோம்னா வராது. இல்லைன்னா பாடுகளை அனுமதித்து சீர்படுத்துவார். இப்போ புரியுதுங்களா? பேதுரு என்ன சொல்றாரு? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ரிப்பேர் பண்றதான் ஆவியானுடைய பெரிய வேலையா இன்னைக்கு இருக்கு. இயேசு மன்னிக்கிறதுக்கு ரத்தத்தை கொடுத்துட்டார், கழுவுறதுக்கு ரத்தத்தை கொடுத்துட்டார், சரி பண்றதுக்கான எல்லா சோர்ஸையும் உண்டு பண்ணிட்டார். அதை எடுத்து நமக்குள்ள மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறவர், கண்டிக்கிறவர், சீர்படுத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தினுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாரையும் சரிப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டு வரணும். நம்ம யாரும் 100% கரெக்ட் கிடையாது, எல்லாருமே குறைவுள்ளவர். அப்ப நம்ம வாழ்க்கை மாற நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தெய்வன் நம்ம குணமாக்க விரும்புகிறார், ஆரோக்கியமாக்க விரும்புகிறார், நம்மளை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இதுக்கெல்லாம் நம்ம சீர்பட்டா மட்டும்தான் அப்படி மாற முடியும் என்பது சத்தியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இதனுடைய புரியுது சீர்படுத்தல்னா என்னன்னு. இப்ப சீர்படுத்தினதுக்கு அப்புறம் ரெண்டாவது பார்க்கிறோம், ஸ்திரப்படுத்துதல். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே பேதுருக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார். சாத்தான் உன்னை சுலகிலை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஏன்னா பேதுரு இப்ப என்ன செய்ய போறார்? கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் மறுதலிக்க போகிறார். எப்போ ஆண்டவர் மறுதலிக்க முடியும்? ஆத்மாவில் எண்ணங்களில் அந்த வழிகளில் தவறுகள் வரும்போது, குறைகள் வரும்போது மறுதலிக்க முடியும். அதோட நேரத்தில் ஆவியில் சபித்து சரீரத்தில் அடித்து சத்தியம் பண்றார். 3 காரியம்: ஆத்மாவில் மறுதலித்தல், ஆவியில் சபித்தல், சரீரத்தில் சத்தியம் பண்ணுதல். அப்ப பேதுருடைய ஆத்மாவி சரீரம் 3 கெட்டு போச்சா இல்லையா? பழுதாயிடுச்சா இல்லைங்களா? அப்படி ஆக போதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு தான் சாத்தான் உத்தரவு கேட்டான்னு ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? அப்ப பிசாசு உத்தரவு கேட்கிற நோக்கம் என்ன? உங்களை என்னை பழுதாக்க. ஆனாலும் நம் தேவன் மறுபடியும் சீர்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு,
பிசாசு உன்னை பழுதாக்கிடுவான். நீயோ குணப்பட்ட பின்பு, அல்லேலூயா, மறுபடி நான் உன்னை வந்து சீர்படுத்தின பின்பு நீ என் ஊழியத்தை செய்வில்லை, என் ஆடுகளை மேய்ப்பில்லை, உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்து. அப்ப யாரு ஸ்திரமா இருக்க முடியும்? குணப்பட்டவங்க தான் ஸ்திரமா இருக்க முடியும். ஸ்திரம்னா என்ன? அதாவது ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு வழியில போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த வழியில போவாங்களா? எவ்வளவு கோடி கொடுத்தாலும் போக மாட்டாங்க. ஏன்னா அது அனுபவம் வந்துருச்சா. அப்படி போக மாட்டேன்னு சொல்றது பேர் தான் ஸ்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எதன் அடிப்படையில் புத்தி சொல்றேன் தெரியுமா? நான் இப்படி அனுபவிச்சிருக்கிறேன், நீ அனுபவிக்க கூடாது. ஸ்திரம் உள்ளவங்க தான் புத்தி சொல்ல முடியும். ஸ்திரம் உள்ளவங்க தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஆனால் வாலிப பிள்ளைகள் எப்படி தெரியுமா? அப்படி அனுபவிக்கலையா, உடனே எங்களுக்கு எல்லாம் தெரியும், வண்டி வேகமாக ஓட்டாத, வீலிங்கெல்லாம் பண்ணாத, 2 டயரை மேலே தூக்குறேன்னு தூக்காத, என்னைக்கா இருந்தாலும் விழுந்துருவேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு தடவை விழுந்து அடிபட்டதுக்கு அப்புறம் ஜென்மத்துக்கும் தூக்க மாட்டானே. அவன் போய் 10 பேருக்கு சொல்லுவான், பாரு நான் விழுந்து ஒரு 4-5 பல்லு உடஞ்சிச்சு பாரு, நான் வச்சிருக்கேன், செட் பல்லு வச்சிருக்கேன் பாரு. எங்கள் அப்பாலாம் சொன்னாங்க, அவதியாரெலாம் சொன்னாங்க, நான் கேட்கல. அதே மாதிரி வீலிங் பண்ணி கீழே விழுந்து மண்டை அடித்து பல்லெல்லாம் கொட்டிடுச்சு. அனுபவத்தில் பேசுவார், பாரு என் பல்ல பாரு, நீ அப்படி பண்ணால் உன் பல்லும் போயிடும். அப்படி ஸ்திரத்தன்மை எப்போ வரும்னா அனுபவத்தில் வரும். அதனால தான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி இருங்க, அப்படி இருக்காதீங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த அனுபவத்தின் வழியாக போகிறதுக்கு தான் சில குறைகளை தேவனை அனுமதிக்கிறார், சொலைகளை புடைக்க அனுமதிக்கிறார். இப்போ பேதுரு ஸ்திரமானதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? பிரசங்கம் எப்படி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இயேசுவை மறுதலின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க, அவர் சபிக்க சொல்லியிருப்பார் யாருக்காது? ஐயோ, அவர் பண்ணதுக்கே சாகிற வரைக்கும் அழுதுருக்கிறார். அவர் தான் சொல்றாரு அவருடைய நிருபத்தில், கொஞ்ச காலம் பாரடுவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி அவர் அனுபவிச்சதை சொல்றாரு பாருங்க நிருபத்தில். நான் சீர்பட்டேன், ஸ்திரப்பட்டேன், அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமா இருந்தோம்னா அநேகரை ஸ்திரப்படுத்த, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இப்ப புரியுதுங்களா ஸ்திரப்படுத்துறதுனா என்னன்னு? அல்லேலூயா. கற்றுக்கொண்ட அனுபவங்களை வாழ்நாளெல்லாம் மறக்காமல் அது அப்படியே பிடித்து கொண்டிருப்பது தான் ஸ்திரம். அப்படி ஸ்திரப்பட்டவர்களை மூணாவது தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா. திரும்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போராட்டங்கள் போகாதபடி கர்த்தரே பலப்படுத்துவார். பவுல் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னார். அப்போ ஒன்ஸ் ஒரு அனுபவத்துக்குள்ள பேதுரு வந்துட்டார், திரும்ப விழுவாரா? அது மாதிரி ஆண்டவர் விட்டு போவாரா? அதுக்கப்புறம் பேதுரு அது மாதிரி செஞ்சதே கிடையாது. அதுக்காக தாம் பலத்தை அவர் சாரல, ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை சார்ந்து அப்படி விழாதபடி இருந்தார். அப்ப நமக்கு ஸ்திரமா இருந்தோம்னா கர்த்தர் இன்னும் பலன் கொடுத்து தொடர்ந்து நம்மளை ஓட வைப்பார். கொலோசையர் 1:11 சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த பலன் வரும்போது பவுல் சொல்றாரு, என்னென்னலாம் இருக்குமா? சந்தோஷம், அதோடு கூடிய பொறுமை, நீடிய சாந்தம். புரியுதுங்களா? இதெல்லாம் பலன். சந்தோஷம் என்பது ஒரு பலன், பொறுமை என்பது ஒரு பலன்,
நீடிய சாந்தம் என்பது ஒரு பலன். நம்மகிட்ட ஏற்கனவே பலவீனம் இருந்ததுனால தான் நம்ம விழுந்து போனோம். பெருமை ஒரு பலவீனம், கோபம் ஒரு பலவீனம், எரிச்சல் ஒரு பலவீனம், சண்டை போடுறது ஒரு பலவீனம். இதெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளை சீர்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ சீர்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்திரப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சந்தோஷத்தில் பலமாக இருப்பாங்க, சகிப்புத்தன்மையில் பலமாக இருப்பாங்க, நீடிய பொறுமையில் பலமாக இருப்பான். இனி யார் என்ன சொன்னாலும் சரிக்கு விழ மாட்டான். இப்போ சொல்லுங்க, பவுல் ஏன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், எப்படிப்பட்ட ஆள் எப்படி மாறிட்டார் பாருங்க. ஏன் அப்படி மாறினார்னா, நான் எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க தகுதியாகணும். இதுதான் பவுலுடைய வாஞ்சை. அவர் வரும்போது நாம் வருகையில் காணப்படணும். அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் எழுதும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 5:23 அவர் வரும்போது என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். கொஞ்சம் பழுது இருந்தாலும் வரிகளை போக முடியாது. அவர் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அப்ப பலன்னா என்ன? பொறுமையா இருப்பது பலன், சகிப்புத்தன்மையோடு இருப்பது பலன், அன்பா இருப்பது பலன், மன்னிக்கிறது பலன். இதெல்லாம் யார் கொடுக்கிற அந்த பலன்? 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இயேசு தான் அந்த கிருபையை கொடுத்து பலப்படுத்துவார். அதனால கிருபைக்கு ஒரு அர்த்தம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கிருபைனாலே ஸ்ட்ரென்த்னு அர்த்தம், பலன் அர்த்தம். கிருபைக்கு 7 அர்த்தம் இருக்கு. அதில் 1, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் செய்கிற உதவின்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு அர்த்தம் தான் கிருபைனாலே பலன்னு அர்த்தம், ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பலவீனத்தில் தானே விழுகிறோம். இப்போ அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும் போது பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவேமே ஒழிய அதை விட்டு கீழே போக மாட்டோம். அவர் கொடுக்கிற பலத்தில் தான் நீதியின் மேல் நீதி செய்வோமே ஒழிய ஒரு நாள் அநீதிக்காரராக போக மாட்டோம். அப்போ நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க பலப்படுவதே கிடையாது. யார் அவர்கள்? 2 தீமோத்தேயு 3:6 படிங்க. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். ஆமென். அப்ப பலப்படாதவர்களுடைய மதிகேடு ஒரு நாள் வெளிப்பட்டு அவமான நிந்தை வரும். சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில், நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும், அல்லேலூயா, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்கள் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அடுத்த வசனம் தான் ஹைலைட். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப நமக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உபத்திரம் உண்டு. எதற்காக? நம்மை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த. அல்லேலூயா. இந்த பலப்பட்டவர் தாங்க இயேசுவை போல வாழ்வாங்க. இந்த பலப்பட்டவங்க தாங்க கனி கொடுப்பாங்க. இந்த பலப்பட்டவங்க தாங்க பரிசுத்தமா வாழ்வாங்க. பலவினர்களால் வாழ முடியாது. அப்ப பலன் வேணும்னா டெய்லி என்ன செய்யணும்? சத்தியத்தை
தியானிக்கணும், வேதத்தை நல்லா ஆராயணும், அதிகமாக சத்தியத்தோடு நேரத்தை செலவு பண்ணணும். தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு வேணும். ஏன்னா அவர் கிருபையில் நம்ம பலப்படணும். இந்த 3 இருக்கிறவங்க தான் கடைசியாக பேதுரு முடிக்கிறார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி முடிவு பரியந்த நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்கணும்னா இந்த 3 தேவை: சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். அப்ப நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் என்னென்ன குறைகளோடு இருக்கு, என்னென்ன கஷ்டங்களோடு இருக்கு, என்னென்ன வியாதிகளோடு இருக்கு, இதெல்லாம் டெய்லி செக் பண்ணுங்க. அதை சரி பண்ணாலே சரீரம் நல்லா இருக்கும். சரீரம் ஆரோக்கியமா நீடித்தாயலோடு கத்தர் வைப்பார். அததான் ஆத்மாவே கவனிங்கன்னு சொல்றோம். டெய்லி கவனிங்க. சரீரத்துக்கு கவனிக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் ஆத்மாவே கவனிக்க மாட்டோம்? நம்ம ஆத்மாவும் ஆவியும் நல்லா இருந்தாலே சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு வேதம் தான் ஆத்மாவிக்கு தேவை. அனுதினமும் தியானிப்போம், வேதத்தை ஆராய்வோம், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் அப்படி செய்ய ஆயத்தம்? அல்லேலூயா. எத்தனை பேர் சீர்பட ரெடியா இருக்கிறீங்க? சீர்படுத்தப்பட்டாலே ஸ்திரப்பட ஆரம்பிச்சிடும். சீர்படாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்கள எப்போதுமே குறையாவே பார்ப்பாங்க, பேசுவாங்க. சீர்பட்டவங்க மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம யாரு, என்ன நிலையில் இருக்கிறோம், நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டருக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கான்னு சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்புவோம், குணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.